ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேம அக்ஷபிः யஜத்ராः ஸ்ரை அங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிः வெஷேம தேவஹிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திர விருத்ரஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி ந தாக்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ருகஸ்பதி ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சென்ற வகுப்பில் 3வது முண்டகம், அதில் முதல் கண்டம் 8வது மந்திரத்தை பார்த்து முடித்தோம். அதில் கடைசி சொல் மட்டும் பாக்கி இருக்கிறது. ந சக்ஷுஷா கிரஹ்யதே ந அபிபாஷா ந அந்நிய தேவைஸ் தபசா கர்பனா வா. ந சக்ஷுஷா கிரஹ்யதே, அது கண்களால் கண்டறிய முடியாதது. ந அபிபாஷா, அதை சொல்லியும் விளக்க முடியாதது. ந அந்நியர் தேவை, மற்ற புலன்களாலோ அதை பிடித்து அனுபவிக்க முடியாது. தபசா கர்மனாவா, கடும் தவத்தினாலோ அல்லது யஜ்ஞம் போன்ற கர்மங்களாலோ கூட அதை நாம் அடைய முடியாது. அப்படிப்பட்டது ஆத்மா பிரம்மம். ஆனால் ஞான பிரசேதேன விசுத்த சத்துவ அமைதி அடைந்த மனம், ஞான பிரசாதம்னா அமைதி அடைந்தது. ராகத்வேஷங்கள், காமங்கள், மோகம், சோகம் அனைத்தும் நீக்கப்பட்ட தூய்மையான தூய்மையான மன அமைதியுடைய சுத்தமான சத்துவம். சத்துவம் என்றால் மனம். அதை கொண்டு ததஸ்து, அதை தம் பஷ்யதே, மிக சுலபமாக நாம் கண்டுகொள்ளலாம். எப்படிப்பட்டது அது? அது நிஷ்கலம், உறுப்புகளற்ற, பிரிவுகளற்ற அந்த ஆத்மாவை நாம் கண்டுகொள்ளலாம். எப்படி? தியாயமான என்று சொல்லி முடித்தோம். இதிலே நாம் பார்க்க வேண்டியது நிஷ்கலம், தியாயமான. மனதாலும் பார்க்க முடியாது, சிந்திக்க முடியாது, கண்களாலும் புலன்களாலும் அதை அடைய முடியாது. தவம் செய்து கூட இந்த ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியாது. அல்லது யஜ்ஞங்கள் போன்ற பூஜை புனஸ்காரங்கள் போன்ற பிரார்த்தனைகள் மூலம் இதை பெற முடியாது. ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்றால், நீ கண்களாலோ சொல்லாலோ அல்லது தவத்தாலோ செயல்களாலோ கர்மங்களாலோ உன்னிடம் இல்லாததை தான் நீ அடைவாய். உன்னிடம் இல்லாத ஒன்றை அடைவதற்கு தான் நீ கண் திறந்து பார்க்கணும். உன்னிடம் இல்லாத ஒரு பொருளை செய்வதற்கு அதை நாடி சென்று, நடந்து சென்று, கைகளால் எடுக்கணும், தொட்டு பார்க்கணும், சுவைக்கணும், ரசிக்கணும். உன்னிடம் இல்லாத ஒரு பொருளைத்தான் நீ வாக்கால் சொல்லி அதை விளக்கணும். உன்னிடம் கிடைக்காத ஒன்றைத்தான் நீ தவம் செய்து அடையணும், யஜ்ஞங்கள் செய்து அடையணும். இதன் மூலம் நான் என்ன நம்ம புரிந்துக்கிறோம்னா, இந்த ஆத்மாவானது அடையக்கூடிய பொருள் அல்ல, அடைந்த பொருள். எல்லாரிடமும் எப்பொழுதும் இருக்கின்ற அறிவு. நான் என்று சொல்லும் பொழுது நாம் அறிவு உடையவன் என்கின்ற அர்த்தத்தில் தான் சொல்கிறோம். எந்த அர்த்தத்தில் நாம் சொல்கிறோமோ அந்த அர்த்தத்தில் ஆத்மா இருக்கிறது. ஆனால் பெருவாரியான சமயங்களிலே நாம் நான் என்று சொல்வதை அறிவுடையவன் என்கின்ற அர்த்தத்தில் சொல்லாமல் நாம் பல அர்த்தங்களிலே மாற்றி சொல்கிறோம். நான் அறிவற்றவன், நான் செயலற்றவன், நான் பயனற்றவன், நான் குறையுடையவன், தோஷமுடையவன் என்று நான் என்பதின் மீது பல அடைமொழிகளை சுமத்தி பார்க்கிறோம். நான் என்பதின் மீது எதையும் சுமத்தாமல் நான் என்பதை மட்டும் என்ன என்று கவனித்தால், அது கண்களாலோ கைகளாலோ புலன்களாலோ தவத்தாலோ மனத்தாலோ அடைய அவசியமற்ற உன்னுடைய சொந்த அறிவு என்று நீ கண்டுகொள்வாய். இதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டோம்? ஏன்னா உனக்கு போதுமான மனசுத்தம் இல்லை, ஞான பிரசாதம் இல்லை. ஆனால் மனம் நான் என்பதை என்னென்னவோ சுமத்தி பார்க்கிறது. ஒரு தூய்மையான மனதுடைய ஒரு நல்லவன் மீது உலகம் என்னென்னவோ சுமத்தி பார்க்கலாம். அவன் கெட்டவன், அவன் சுயநலக்காரன்,
அவன் தீங்கு இழைத்தவன், அவன் பயனற்றவன் என்று பல பேர்களை அவனை சொல்லலாம். அவன் அத்தனையுமே அவன் கழட்டி போட்டுடுவான். இதெல்லாம் மற்றவர்களால் அவன் மீது பார்க்கப்படுவது. இன்னொருத்தர் மீது நம்ம அப்படி பார்க்குற மாதிரி உங்கள் மீது நாமும் பார்த்து கொள்கிறோம். என் மீதும் நான் என்னை பார்த்து கொள்கிறேன். எதை பார்க்கிறேன்? என்னிடம் இல்லாத ஒன்றை, எனக்கு தகுதியற்றதை, எனக்கு சம்பந்தமற்றதை எனது என்று நானே சாற்றி பார்த்து கொள்வது தான் தூய்மையற்ற மனம். அதை சுத்தம் செய்வதற்கு தான் யம நியமம் போன்றதும் சமம் தமம் போன்றதும் விவேக வைராகியம் போன்ற பண்புகளை நாம் அடைவது. எப்பொழுது இந்த மனம் அனாவசியமாக அபாண்டமாக தன்மீதே தவறான கருத்துக்களை திணித்து சுமத்தி பார்க்கிறதோ அதை நிறுத்து கொண்டவுடனே அந்த மனம் தூய்மை அடைகிறது. அப்படிப்பட்ட மனத்தில் ஆத்மா யாதென்பது தூய்மையாக விளங்கும். அது ஏன் நிஷ்கலம் என்று சொல்லப்படுகிறது? கலை என்றால் பிரிவுகள், நிஷ்கலம் என்றால் பிரிவற்ற நிலை. ஆத்மாவில் எந்த பிரிவினையும் கிடையாது. ஆனால் நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற மனம் என்கின்றது ஆத்மா போல் நாடகமாடுகிறது. மனம் ஆத்மா போல் நாடகமாடுகிறது. நாடகமாடினாலும் பரவாயில்ல, ஆத்மாவாக நாடகம் போட்டால் பரவாயில்ல. இது ஆத்மாவாக தன்னை நினைத்து கொண்டு வேறு எதையுமோ தன்னை சுற்றி கொள்கிறது. அந்த அனாவசியமான தன் மீது சுமத்தி கொள்கின்ற பழியை ஆத்மாவின் மீது போடுகிறது. அப்போது அந்த மனம் ஆத்மாவாக நாடகம் போடும் பொழுது அந்த இடத்துல 3 பிரிவுகள் ஏற்படுகிறது. நான் அனுபவிப்பவன், எனக்கு அனுபவிக்கின்ற உடம்பு மனம் இருக்கிறது, அனுபவிக்கின்ற பொருட்கள் எனக்கு வெளியே இருக்கின்றன என்று அது 3ஆக பிரியுது. காண்பவன், காட்சி, காணும் பொருள்; அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு; அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவங்கள் என்று 3ஆக பிரிவது கலை. இந்த 3 கலையும் நனவு நேரத்தில் இருக்குது, கனவு நேரத்திலும் இருக்குது. தூக்க நேரத்தில் இந்த கலைகள் இல்லை. கலைகள் இல்லாவிட்டாலும் நாம் கலையற்றவன் என்ற அறிவில்லாமல் இருக்கிறோம். ஆத்மாவிடம் இந்த கலை இல்லை. நான் என்று நீ உன்னை சொல்லிக்கொள்ளும் பொழுது உன்னிடம் கலைகளற்ற ஆத்மா, அதைத்தான் நான் என்று சொல்கிறேன் என்பதை நீ உணர்ந்து பேசுவதில்லை. எப்பொழுதுமே சகலனாக இருக்கிறாய். சகலம் என்றால் கலைகளுடன் கூடியவன். சகலருக்கும் அறிவிப்பது யாதெனில் அப்படின்னு சொல்கிறாங்க. சகலம் என்றால் கலைகளுடன் கூடிய நிலை. நிஷ்கலம் என்றால் கலைகளற்ற நிலை. இதற்காக கலைகளை எல்லாம் நம்ம கலைச்சிட்டு ஆத்மாவை தேட வேண்டிய அவசியம் இல்லை. கலைகள் எல்லாமே ஆத்மாவினுடைய 3 பிரிவுகள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவே அறிவாக மனமாக செயல்படும் பொழுது 3ஆக இருக்கிறது. ஸோ இந்த பன்மை ஆத்மாவில் இல்லை. எப்பொழுது நீ பன்மையில் இருக்கிறாயோ அப்பொழுது உனக்கு சம்சாரம். எப்பொழுது பன்மை பொய் என்று தெரிந்து கொண்டாயோ அப்பொழுது உனக்கு சம்சாரம் நீங்குகிறது. சம்சாரம் என்பதே கலைகள் தான். இந்த கலைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. உன்னை நீ கண்டு கொண்டால் போதும். கலைகளற்றவன் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும். இதை அறிவதற்கு நமக்கு தேவையானது தியானம். அந்த தியானத்தை தான் கடைசி இந்த மந்திரம் சொல்கிறது. தியாயமான இந்த தியானம், இந்த ஞானத்தை பெற்ற பிறகு செய்கின்ற தியானம். மற்றவர்களெல்லாம் செய்கிறார்கள் தியானம். அது ஞானத்தை பெறுவதற்கு முன்பாக செய்வது தியானம். ஞானம் பெறுவதற்கு முன்பு செய்கின்ற தியானம் எதற்காக? மனதை தூய்மைப்படுத்துவதற்காக, ஞான பிரசாதத்தை உண்டு செய்வதற்காக, மனதை சுத்தம் செய்வதற்கும் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கும். இந்த 2 பயன் தவிர வேறு பயனே இல்லை. இது ஞானம் பெறுவதற்கு முன்பு. அதை உபாசன தியானம் என்று சொல்கிறோம். ஞானம் பெற்ற பிறகு மனதை தூய்மைப்படுத்துகின்ற அவசியம் எனக்கு இல்லை. பிறகு என்ன செய்யணும்? மனதால் ஆத்மாவை அனுபவிக்க வேண்டும். நீ உன்னை அனுபவிக்கவே இல்லை.
உலகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய், உடம்பை அனுபவிக்கிறாய். நீ அனுபவிக்கின்றது எல்லாமே உடலை சார்ந்தது. உடல் தரும் சுகம், கண்கள் தரும் சுகம், மனம் கற்பனைகள் தரும் சுகம், இதிலேயே நீ மூழ்கி இருக்கிறாய். ஆத்ம சுகத்தை நீ அனுபவிக்கவே இல்லை. அதை அனுபவிப்பதற்கு ஒரு தியானம் தேவைப்படுகிறது. இந்த தியானம் நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகிறது. எந்த ஒரு அறிவும் பயன் தர வேண்டும். ஒவ்வொரு முறை ஒரு கற்றுக் கொடுக்க பிறகு அதை நீ பயன் அடைகிறாய். நீச்சல் கற்றுக் கொடுக்கும்போது நீச்சல் பயனை அடைகிறாய். சைக்கிள் கற்றுக் கொடுத்தோன்னே சைக்கிள் ஓட்டும் பயனை அடைகிறாய். ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்ட பிறகு அந்த அறிவு பயனுக்கு வரணும். பயனுக்கு வராத அறிவினால் பயன் இல்லை. அந்த அறிவு உனக்கு பிரயோஜனம் இல்லை. சமையல் செய்வது எப்படி என்று கற்றுக்கொண்டால் அதை நீ சமையல் செய்து அனுபவிக்க வேண்டும். ஆத்மா நான் என்பதை நீ இந்த விளக்கத்தின் மூலம் தெரிந்து கொண்டாய். புதிய ஞானம் ஒன்று உனக்கு கிடைத்திருக்கிறது. நிஷ்கலமான, அசங்கமான, ஆனந்தமான, முழுமையான நான், அதுவே ஆத்மா என்று நீ தெரிந்து கொண்டாய். இந்த அறிவை நீ பயன்படுத்த வேண்டும். இந்த அறிவினால் நீ பயன்பெற வேண்டும். அறிவை வைத்துக்கொண்டு அதன் பயனை அனுபவிக்க வேண்டாம் என்றால் அது அறிவுக்கே நாசம். அந்த அறிவை பயனுக்கு கொண்டு வருகின்ற சாதனத்தின் பெயர் தியானம். மற்ற எல்லா விஷயத்திலும் அறிவை நீ பயன்படுத்துறதுக்கு ஏதாவது உடம்புல செய்யணும். நீச்சல் அடிக்கணும், சைக்கிள் ஓட்டணும், சமையல் பண்ணணும், பெயிண்டிங் பண்ணணும், கிட்டார் வாசிக்கணும், டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும். ஆனால் மனதை ஆத்மாவாக நீ மாற்றுவதற்கு நீ எதையும் செய்ய வேண்டாம். அதுக்கு தியானம் தான் செய்யணும். அந்த தியானத்தை தான் தியாயமான என்று இந்த மந்திரம் சொல்கிறது. தனிமையில் அமர்ந்து இந்த மனதை கூட்டாளியாக சேர்த்துக்கொண்டு மனம்தான் இப்பொழுது கலைகளாக பிரிந்திருக்கிறது. இந்த மனதில் அந்த 3 கலைகளையும் நீக்க வேண்டும். நீக்கிய பிறகு என்ன எஞ்சும் என்றால் மனம் மட்டும் பிரிவின்றி நிற்கும். அந்த மனமே ஆத்மா. தயவுசெய்து ஆத்மாவை மனதிற்கு வேறாக தேடாதீர்கள். மனதிற்கு வேறாக ஆத்மா கிடையாது. மனத்தை கொண்டுதான் ஆத்மாவை பார்க்கணும். இது போன்ற பண்டங்களிலே பானைக்கு வேறாக களிமண் இருக்கலாம். பானை என்ற வடிவம் இல்லாமல் களிமண் உங்களால் பார்க்க முடியும். பானையோடும் பார்க்கலாம். அதனால் நமக்கு திட்டவட்டமான அறிவு இருக்கிறது. பானையாக இருக்கின்ற களிமண், பானையாக இல்லாமல் சும்மா இருக்கின்ற களிமண் என்று உங்களுக்கு 2 தெரியும். அதுபோல ஆத்மாவாக மட்டும் இருக்கின்ற ஆத்மா என்பது உங்களுக்கு தெரியாது, தனியாக பார்த்ததில்லை. மனதோடு இருக்கின்ற ஆத்மாவைத்தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. பானையாக இருக்கின்ற களிமண்ணை பார்த்து பழகினீர்கள். பானையாக இல்லாமல் தனியாக இருக்கின்ற களிமண்ணை பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த ஆத்மா விஷயத்தில் யாரும் மனதை நீக்கி ஆத்மாவை கண்டதில்லை. அப்படி காண்பதற்கு அது மனதிற்கு வேறான ஒரு பொருளாக இருந்ததுன்னா கண்டுடலாம். ஆத்மா எப்பொழுதுமே மனமாக தான் இருக்குது. இது சகஜம். சகஜம்னா என்ன? எப்பொழுது மனம் தோன்றியதுன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது மனம் வந்ததுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மனதோடு தான் குழந்தையாக பிறந்தீங்க. இறந்தபோது இந்த உடல் நீங்கள் பிறகு மனதோடு தான் வெளியே போகிறீங்க. உண்மையில் வெளியே செல்வது மனம்தான். பிறக்கும்போது எது பிறகுதுன்னா மனம்தான் புதிய உடம்பை எடுக்கிறது. அது நம்ம பிறவிங்கிறோம். இறந்த பிறகு இறந்து விட்டான்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? இந்த உடம்பை விட்டு மனம் வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மனம் எப்போ உண்டாச்சு? யாருக்கு உண்டாக்கியது? கடவுள் படைத்தாருன்னா கடவுள் படைக்கலை. கடவுள் எப்படி முதல்லேருந்தே இருக்கிறாரோ அதுபோல் மனமும் ஆரம்பம் இல்லாமல் இருக்கிறது. கடவுளுக்கு துவக்கம் இல்லை, அவர் அனாதி என்றால் உங்களுடைய மனமும், நான் எல்லாரையும் சொல்கிறேன், உங்களுடைய எல்லாருடைய மனமும் பிறக்காதது, அஜம். அது பிறக்காது. ஆத்மாவுக்கும் அஜம்னு பேர். அந்த மனம் எப்பொழுதுமே இருப்பதனால் அது எதனால் ஆக்கப்பட்டது என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த சாஸ்திரத்தை நம்ம படிக்கிறோம். ஆத்மாதான் மனமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆத்மாதான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது. ஆத்மாதான் கடவுள் என்ற போது
இப்போ மனம் தோன்றியதுலேருந்தே இருக்குது அப்படின்னு சொன்னால் என்றைக்காவது இந்த மனம் ஆத்மாவை விட்டு நீங்கி இருக்குமா? என்றைக்காவது இந்த பானை களிமண் விட்டு நீங்கி இருக்குதா? நீங்கள் அதனால் தனியாக இருக்க முடியாது. ஏன்னா மண் தான் இப்போ பானையாக இருக்குது, ஆத்மா தான் மனம். இதை நம்ம விளங்கிக்கணும். இப்போது மனமாக இருக்கின்ற ஆத்மாவை நான் என்று நீங்கள் முடிவு செய்திருந்தீர்களால் அது துன்பம். மனமாகவும் நான் இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டால் அது விடுதலை. இப்போ என்ன, இந்த பானைக்கு பிரச்சனை பானைக்கு தான், களிமணுக்கு இல்லை. களிமண் ஆத்மா, பானை மனம். இந்த மனமானது நான் களிமண் என்று இந்த பானை புரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் பானை தான், களிமண் என்று ஒன்று தனியாக இல்லை, களிமண்ணே இல்லைன்னு சொல்லுது. களிமண்ணா என்ன அப்படின்னு கேட்குது. பானை தான் என் பேர் அப்படி இல்லை. நீ பானை என்ற வடிவம் எடுக்கின்ற களிமண் என்று யாராவது சொல்லி கொடுக்கும் பிறகு இந்த பாவம், இந்த பானை என்ன சொன்னோம்? மற்றவங்க எல்லாம் பானைன்னு சொல்கிறாங்க, நான் மட்டும் எப்படி பானை இல்லைன்னு என்ன சொல்ல முடியும்? என்னை கூஜான்னு சொல்லலையே, என்னை யாரும் அகல் தட்டுன்னு சொல்லலையே. இந்த உருவத்தை தானே எல்லாமே சொல்கிறாங்க. ஒருத்தர் கூட நான் களிமண்ணு சொல்லவே இல்லை. இப்படி தான் நாமெல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் கூட நீ ஆத்மா என்று சொல்லவே இல்லை, நீ மனிதன், மனமுடையவன் என்று தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் தன்னை அப்படின்னு நினைக்கிறாங்க. மனமாக இருப்பது ஆத்மா என்று யாருக்குமே தெரியலை. ஆத்மாவை எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சுலபமாக மனமாக தான் அது இருக்குது. ஆத்மா இல்லாமல் மனம் எப்படி இருக்க முடியும்? மனம்தான் ஆத்மா. ஆனால் ஆத்மா மனமா என்று ஒரு கேள்வி கேட்கணும். மனம் ஆத்மா தான், ஆனால் ஆத்மா மனமா என்றால் இல்லை. அது மனமாக மட்டும் இல்லை, உடம்பாகவும் அதான் இருக்கிறது, உலகங்களாகவும் இருக்கிறது, மற்ற உடம்புகளாகவும் இருக்கிறது, மற்ற மனமாகவும் இருக்கிறது. இந்த வித்தியாசத்தை நம்ம விளங்கிக் கொள்வது தியானத்தில் தான் முடியும். மனமாக இருக்கின்ற ஆத்மாவில் 3 கலைகள் இருக்கும். ஆனால் மனமாக இல்லாத ஒரு ஆத்மா உங்களுக்கு இல்லை. அதை நம்ம தனியாக பிரிக்கவே முடியாது. உங்கள் புத்தியில் விளங்கிக்கணும். என்னன்னு விளங்கிக்கிட்டோம்? நான் மனமற்றவன் என்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மனமாகவும் நான் இருக்கிறேன். மனமாக இருக்கும் பொழுது விவகாரத்திற்கு வந்துவிட்டேன். விவகாரத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அது உள்ளே வந்துடுச்சு. சண்டை போடுறதுக்கு க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு வந்துடுச்சு. இப்போ என்ன ஆகும்? எதிராளியை அடிக்க வேண்டியதான், அடி வாங்க வேண்டியது அடிக்கிறது. விவகாரத்துக்கு வராத போது என்ன பண்ணோம்? க்ளவுஸை காட்டிட்டு அந்த ஹோதாவிலேருந்து வெளிவந்து தான் மாத்திரமாக இருக்கணும் இல்லையா? அப்போ அது கலைகளை நீக்கி விடுகிறது. இது எப்படி நீ நீக்கிற? உன்னுடைய தியானத்தில் நீ கலைகளை நீக்கு. கலைகளுடைய தன்மையை பார். நீக்கிறது தான் என்ன அர்த்தம்? நிறைய பேர் அதை அப்படியே வழித்து நீக்கிட்டு ஆத்மா மட்டும் சுடர் விட்டு நிற்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீக்க வேண்டாம். ஒன்றை நீக்குவது என்பது அது பொய் என்று நிரூபிப்பது. இதை முதல்ல செய்யுங்க. தயவுசெய்து உடம்பு நான் இல்லைன்னு சொல்லாதீங்க, மனம் நான் இல்லைன்னு சொல்லாதீங்க. உடம்பும் நான் தான், மனமும் நான் தான், இந்த உலகமும் நான் தான். அப்போ அதை நீக்க வருதுன்னு என்ன அர்த்தம்னா, நான் தான் உண்மை, மீதி எல்லாம் என்னால் அனுபவிக்கப்படும், அறியப்படும், என் மீது சாத்தி உணரப்படுகின்ற பொய்யானவை என்று புரிஞ்சுக்கணும். பொய்ன்னு புரிஞ்சுக்கிறது தான் நீக்கிறது தவிர அதை அப்படியே ஃபிசிக்கலாக பௌதிகமாக அதை அழிப்பதல்ல. இப்போ மனதால் எப்படி அது பொய்ங்கிறதுன்னு பார்க்கணும். அப்போ உடல் பொய், என்னுடைய மனம் பொய், என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் பொய் என்று நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாண்டூக்கிய காரிகை அப்படின்னு கௌடபாதர் எழுதியிருக்கிறார். மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு அவர் நூற்றுக்கணக்கான மந்திர சுலோக வடிவான விரிவுரை எழுதியிருக்கிறார். வழக்கமாக மந்திரங்களுக்கு சங்கரர் போன்றோர் விரிவுரைகள் எழுதுவாங்க. அந்த விரிவுரைகள் பேராகிராஃபில் இருக்கும். அது எல்லாருக்கும் பிரசித்தம். அது வியாக்கியானம், பாஷ்யம்னு சொல்கிறோம். மந்திரங்களுக்கு மந்திரங்களாகவே உரை எழுதுனா எப்படி இருக்கும்? மந்திரம் புரியலன்னு தான் பார்த்துட்ருக்குறோம். அதை புரிய வைக்கிறவன் மந்திரமாக எழுதிட்டார் என்ன பண்ணுறது? அப்படிப்பட்ட மந்திரங்கள்
கௌடபாதர் இருக்கிறார், அவர் ஒன்று சொல்கிறார். இது தியாயமான, இதை தியானம் செய்து பாருங்கள். ஒரு பொருளுக்கு முன்னர் இல்லை, பின்மையும் இல்லை, நடுவில் இருக்கிறதா என்று கேள்வி. இது கொஞ்சம் புத்திசாலியானவங்க கொஞ்சம் சிந்தித்தே பார்க்க வேண்டிய அவசியம். ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருள் முன்பு இல்லை, பின்பும் இல்லை, இப்போ இருக்குதா? இப்போ இருக்குதா அப்படின்னு சொல்லும் பொழுது அது முன்புன்னு ஆகிப்போச்சு. இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்குறோம். இப்போ இருக்குதான்னு சொல்லும் பொழுதே அது கடந்த காலம் ஆகிடுது. இப்போ இருக்கிறது முன்பு இருந்தது இப்போ இருக்குதா? முன்பு இருக்கிறது பார்க்கணும், முன்பு போய் தான் பார்க்கணும். அது உங்களால் முடியாது, உங்களாலே முடியாது, அந்த பொருளாலும் முடியாது. முன்னின்மையும் பின்னின்மையும் விடுவதற்கு மத்திய உண்மை இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். கொஞ்சம் நீங்கள் கற்பனையில் நினச்சி பாருங்கள். ஒரு பொருள் பார்த்து கொண்டிருக்கிறது, இருக்கிறோம், அதுக்கு முன்பு இல்லை, இப்போ இல்லை, மறுபடியும் அதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இருந்ததா? அது இருக்குதுன்னு சொல்லுவீங்களா, இல்லைன்னு சொல்லுவீங்களா? முன்பு இல்லைங்கிறத நிச்சயமாக சொல்லிட்டீங்க, ஏன்னா அது உங்களுக்கு புலப்படவில்லை. இப்பொழுது மறைந்து விட்டது, அதனால் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஏன்னா புலப்படவில்லை. புலப்பட்டுதே நடுவில், அப்போ அது இருந்ததா? இருந்ததுன்னா இப்போ இருக்கணுமில்லை? இருந்ததுன்னா முதல்ல ஏன் இல்லாமல் இருந்தது? இதை நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த உலகத்தை யோசித்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம், இந்த உடம்பை யோசித்து பார்க்குறதும் கஷ்டம். உங்கள் மனதை யோசித்து பாருங்கள். மனதை கொண்டே மனதை பாருங்கள். அந்த மனதில் ஒரு எண்ணம் எழுகிறது. அந்த எண்ணம் எழுதுக்கு முன்னாடி அங்கே மௌனம் தான் இருந்தது, எண்ணமற்ற நிலை தான் இருந்தது. எண்ணமற்ற நிலை தான் எண்ணம் வர முடியும். ஏற்கனவே ஒரு எண்ணம் இருக்கும்பொழுது புது எண்ணம் வராது. அப்போ ஒரு எண்ணம் அழிந்து அடுத்த எண்ணம் தோன்றுவதற்கு நடுவில் எண்ணமற்ற மௌனம் இருந்தது இல்லையா? அது எண்ணத்தின் முன்னின்மை. எண்ணம் தோன்றி எவ்வளோ நேரம் உங்ககிட்ட இருக்குது? அது அடுத்த கணமே அது வேறு எண்ணத்தால் நீக்கப்படும்போது அது இன்மையாகிறது. அப்போ முன்பும் இல்லை, பின்பும் இல்லை, நடுவில் இருக்குதா? இருந்ததே அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இருந்ததுன்னு சொன்னோம்னா எப்பொழுதும் இருக்கணும் இல்லை, இப்போ இல்லையே. அதனால் நடுவில் இருப்பது என்பதும் இல்லைன்னு தான் சொல்கிறார் கௌடபாதர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த எண்ணத்தை இருக்குதுன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க, ஆனால் இல்லை என்பதை புத்தியால் கண்டுபிடிக்கிறீங்க. ஒன்று அனுபவத்திற்கு உண்மை, ஆனால் அறிவுக்கு இன்மை. இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அனுபவத்திற்கு உண்மை, அறிவுக்கு இன்மை. பிளாஸ்டிக் திராட்சை பழம் அனுபவத்திற்கு உண்மை, ஆனால் அறிவுக்கு அது இல்லை. அறிவுக்கு இல்லாதது உண்மையா, இல்லை அனுபவத்திற்கு அது உண்மைன்னு சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு கொடுக்குறோம் உங்கள்கிட்ட. உங்களுக்கு ரெண்டு விதமான பிரமாணங்கள். உங்களுக்கு அறிவை பெறுவதற்கு ரெண்டு பிரமாணம் கொடுக்குறோம். அப்பா, நீ அனுபவத்தை ஒன்றை கண்டுபிடிக்க போறியா, இல்லை அறிவை கொண்டு கண்டுபிடிக்க போறியா? எதை வைத்து கண்டுபிடிக்கிறது நிச்சயமான அறிவாக இருக்க முடியும் அப்படின்னு ஒன்று கேட்குறேங்க. இப்படி எங்களை யாருமே கேட்டதில்லைங்க. ரெண்டு சாய்ஸே இல்லை. எனக்கு சாய்ஸே இல்லாமல் அனுபவத்தை தான் அறிவு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லா நேரங்களிலும் அனுபவத்தையும் தாண்டி ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பல விஷயங்களை நாம் அனுபவிக்கிறதே இல்லை. -1 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்தாங்களா மேத்தமெட்டிக்ஸில்? நீங்கள் எதை அனுபவிச்சிருக்கீங்களா? +1ன்னா தெரியும். ஒரு 1 +ல் 1 கொண்டாந்து வச்சுருக்கேன். ஒரு பென்சில், இன்னொரு பென்சில். -1ங்கிறது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? -1ங்கிறது எது? பென்சில் ஒன்று இருந்து அது இல்லைன்னு சொன்னால் மைனஸ் பென்சில் அப்படின்னு சொல்லலாம். -1ன்னு சொல்லும்போது அந்த ஒன்றுங்கிறத நான் என்னென்னு உங்களுக்கு சொல்லலை. அப்படி என்னன்னு தெரியாத பட்சத்தில் -1ங்கிறத என்னன்னு நீங்கள் பார்ப்பீங்க. உங்களால் அனுபவிக்க முடியாது. ஆனால் அறிவுக்கு அது பயன் தருதில்லை. அது எத்தனை வச்சுட்டு நம்ம கால்குலேஷன் போடணும். உங்களுடைய பணம் பட்டுவாடா, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே சிம்பிள் கால்குலஸில் இருக்குது. பல விஷயங்கள்
உண்மை என்பது அறிவுக்கு தான் தெரியுமே தவிர அனுபவத்திற்கு அது உண்மையாக தெரிந்தால் பொய்யாக கூட இருக்கும். எது ஒன்று அனுபவத்திற்கு உண்மையாக இருக்கிறதோ அது அறிவுக்கு பொய்யாயிடும். உண்மையிலேயே அனுபவத்தில் வருவதெல்லாமே பொய் தான். இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சிட்டோம்னா பெரிய வெற்றி. இனிமேல் அனுபவங்கள் உங்களை தொந்தரவே பார்த்தாது. உங்களுடைய சம்சாரமே அனுபவங்கள் தான். அறிவில் சம்சாரமே இல்லை. ஆத்மா அறிவில் எங்கே சம்சாரம் வருது? மனமே நான் என்று சொல்லும்போது அனுபவங்கள் வந்துடுது. மனம் அனுபவ ரீதியானது. அந்த மனத்தில் புத்தி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல தான் அறிவு வந்து கொடிக்கிறது. அனுபவத்தையும் தாண்டி நாம் அறிவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அறிவை நீ நம்பு, உண்மை தெளிவாகும், அடையாளம் காட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், நீ காணும் காட்சி. அப்போ கண் மூலம் கிடைக்கிறது அனுபவம். அந்த அனுபவத்தை நீ வந்து சிந்தித்து பார்த்து உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறது தான் அறிவு. அனுபவம் உனக்கு வந்து சப்ளை பண்ணுது, இதெல்லாம் இருக்குதுன்னு சப்ளை பண்ணுது. நீ அதை சேர்ந்தெடுத்து அதில் வந்து குப்பையை பொறுக்கிட்டு இது ஒன்று கூட ஒன்று இப்போ நான் கேட்டது இல்லையே அப்படி என்று பொய் சொல்ல வேண்டியது, பொய்ப்பிக்க வேண்டியது அறிவின் கடமை. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், நீ காணும் காட்சி உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, அது அடையாளம் காட்டும், உண்மையே பொய்யாகாது என்று அது பாட்டு. அப்போ உண்மை என்பதை நாம் அறிவை கொண்டு தான் நிச்சயிக்க வேண்டும், அனுபவத்தை கொண்டு நிச்சயிக்கக்கூடாது. ஏனென்றால் ஆத்மாவைத்தான் நாம் அன்றாடம் அனுபவிக்கிறோம். ஆனால் அது ஆத்மா என்ற அறிவு இல்லை. அனுபவித்து கொண்டே அறிவில்லாமல் இருந்தால் அது என்ன பயன்? இப்போ இந்த ஞானத்தின் மூலம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒன்று தான் ஆத்மா என்று கண்டுபிடித்தவருக்கு ஆத்மா வேணுமா உனக்கு அனுபவம் வேணுமா? ரெண்டுமே வச்சுக்க. ஆத்மா என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அனுபவி அப்படிங்கிறது சொல்லப்படுது. யார் அனுபவிக்கிறார்கள்? முன்பு மனம் அனுபவித்து கொண்டிருந்தது. எனக்கு அனுபவித்தது சுக துக்கங்களை அனுபவிச்சுது. இப்போ நீங்கள் எப்படி அனுபவிக்க போகிறீங்க? நான் ஆகிய ஆத்மா, நிஷ்கல ஆத்மா அனுபவிக்கிறேன் என்று தாராளமாக அனுபவிங்களேன். யார் வேண்டான்னு சொன்னது? அதே மனம், அதே உடம்பு, அதே உலகம், அதே உறவுகள், அதே உணவு, அனுபவிங்கள். என்னென்னு அனுபவிக்கணும்? நான் யார், எப்படிப்பட்டவன், நான் எப்படி இருந்து கொண்டு அனுபவிக்கிறேங்கிறத பாருங்கள். நீங்கள் ராஜாவாக இருந்து அனுபவிங்க. ஏன் இந்த கண்ணியை கையேந்தி பிச்சை எடுக்கின்றவனாக வாழ்கிறீர்கள்? ஆத்மா என்று அறிந்து கொண்டு அனுபவத்தில் ஒரு தப்பும் கிடையாது. எல்லா அனுபவங்களும் இங்கே அனுமதிக்கப்படுகின்றன. ஆத்மா எதையும் மறுப்பதே இல்லை. ஆத்மாவுக்கு துன்பமே கிடையாது. அது தாராளமாக எதையும் அனுபவிக்கலாம். துன்பத்தையும் அனுபவிக்கும், ஆனால் துன்பம் இல்லாமல் அனுபவிக்கும். ஏன்? அது ராஜா, அது ஆத்மா. அது இருக்கின்ற வேஷங்கள் தான் இந்த மனம். அந்த மனம் முன்பின்மையும் பின்னின்மையும் உடைய, நடுவின்மையும் இல்லாதது என்று நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போது எல்லா அனுபவங்களும் உங்களுக்கு வருகிறது. மனதுக்கு தானே வரணும். யார் வந்தாலும் கடைசியில் எங்கே வந்து உங்களுக்கு வரணும்? உலகங்கிறீங்களே வெளியே. நீங்கள் எந்த உலகத்துக்கு போனாலும் சரி, வெளிநாடுக்கு போனாலும், ரஷ்யாவுக்கு போனாலும், ஜெர்மன் போனாலும், அல்லது பூமியில் இந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் போனாலும் அங்கு நீங்கள் அனுபவிக்கின்றதெல்லாம் எங்கே அனுபவம் ஆகுது? அனுபவ ஸ்தலம் எங்கே? மனம் தானே. மனதில் தானே நீங்கள் அனுபவிக்கிறீங்க. மனதிற்கு மனம் என்று சொல்லக்கூடிய அனுபவ ஸ்தலம், அந்த ஸ்தலத்துக்கு வந்து குவியாமல் உங்களுக்கு எங்கே அனுபவம் இருக்குது? மனம் இல்லைன்னா நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் எதுவும் அனுபவிக்க முடியாது. அப்போ அனுபவம் என்பதை என்னென்னு சொல்கிறேன்? நான் மனம்னு சொல்கிறேன். சரி, மனதினுடைய அனுபவம் முன்னின்மையுடையது, பின்னின்மையுடையது. நடுவில் இருக்கிறது எவ்வளோ நேரம் இருக்குது? அதை நீங்கள் பார்த்திங்க சொன்னால் அது சொல்லும்பொழுதே பின்னின்மைக்கு போயிடுச்சு. அப்படிப்பட்டது அனுபவம் நீ எப்படி சாஸ்வதம் உண்மைன்னு நினைக்கிறேன். இதை அனுபவிப்பதை பார்த்து கொண்டிருக்கின்ற சாட்சி தானே சாஸ்வதம். முன்னின்மையும் பார்த்து பின்னின்மையும் பார்த்து நடு இருக்கின்ற உலதும் இலதுமாக இருக்கின்ற எண்ணத்தை எது ஒன்று நீ பார்த்து கொண்டிருக்கிறதோ, உன்னிடம் பார்த்து கொண்டிருக்கிறதோ அது சாஸ்வதம் இல்லையா? அதுக்கு முன்னின்மை இருக்குதா? மனதுக்கு முன்னின்மை இருக்கிறது, பின்னின்மை இருக்கிறது. ஆனால் மனதை பார்க்கின்ற சான்றாக சாட்சியாக இருக்கின்ற உனக்கு முன்னின்மை என்று ஒன்று நீ பார்த்துருக்கியா?
நான் என்பவன் இல்லாமல் இருந்து வந்தேன், இனிமேல் இல்லாமல் போயிடுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? என்னைக்காவது நடந்திருக்கா? தூக்கத்திற்கும் நடந்ததில்லை. இரவு பகல் கனவு நனவு துயில் அனைத்திலும் எப்பொழுதுமே சாட்சியாக அது இருந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு முன்னின்மையும் கிடையாது, பின்னின்மையும் கிடையாது என்பதால் அது எப்பொழுதும் இருப்பது. எப்பொழுதும் எப்படி இருக்குது? அது நிஷ்கலமாக இருக்கிறது. அங்கே நிஷ்கலம், அங்கே நீ நான் உலகம்னு கிடையாது. இரண்டற்ற நிலையில் அது இருக்கிறது. எப்பொழுது அந்நியம் இருக்கிறதோ, எவன் ஒருவன் பார்க்கிறானோ அப்பொழுது பார்க்கப்படும் இருக்கிறது. எவன் ஒருவன் அனுபவிக்கிறானோ அப்பொழுது அனுபவிக்கப்படும் பொருள் இருக்கிறது. எவன் ஒருவன் அறிகிறானோ அப்போது அறிகின்ற பொருள் இருக்கிறது. அப்போ எப்பொழுதெல்லாம் எதிர்கொண்டு அறிகின்ற பொருளும் அனுபவிக்கின்ற பொருளும் இருக்கிறதோ அப்பொழுது உனக்கு அனுபவம் என்பது வந்துடும். அந்த சமயத்திலே சுகதுக்கங்களை உங்களால் தவிர்க்க முடியாது. பயம் என்பதை நீக்க முடியாது. அப்போ இரண்டு காண்பதே பயம்தான். எங்கு ஒருவன் தன்னிடம் இரண்டு பார்க்கிறானோ அவன் பயந்தவன். எவன் ஒருவன் தன்னிடம் இரண்டை காண்பதில்லையோ அவன் ஞானி, அவன் ஆனந்தம். அப்போ உன்னிடம் நீ தியானத்தில் ரெண்டு பார்க்குறியா, ஒன்றை பார்க்குறியா? இதுதான் கேள்வி. தியாயமான நீ உன்னிடம் ரெண்டு பார்த்தினா துன்பந்தான். உன்னிடம் ஒன்றை பார்த்தேன்னு சொன்னால் ஆனந்தம். இல்லையே நான் ரெண்டு பார்க்குறேனே, பார். ஆனால் அதில் ஒன்று உண்மை, இன்னொன்று உன்னால் பார்க்கப்படுகின்ற முன்னின்மையும் பின்னின்மையும் உடைய பொய் என்பதை நீ தெளிவாக தியானத்தில் அறி. ஸோ இது ஒரு வீட்டு பாடம். இந்த மந்திரத்தில் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் நிதித்தியாசனம். ஏஷக அனுராத்மா சேதசா வேதித்தவ்யः யஸ்மின் பிராணः பஞ்சதா சம்விவேஷ புராணைஸ் சித்தம் சர்வம் ஓதம் பிரஜானாம் யஸ்மின் விசுத்தே விவபவத் ஏஷ ஆத்மா. இந்த மந்திரம் சுருக்கமாக என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆத்மா ஏஷ ஆத்மா அப்படின்னு தானே பார்த்தோம். ஏஷ ஆத்மா, அதாவது இப்பொழுது நீ கண்டுபிடிச்ச இல்லையா, முன்னின்மையும் பின்னின்மையும் நடுவின்மையும் உடைய மனம் அல்ல நான். நான் முன்னின்மை அற்றவன், பின்னின்மை அற்றவன், இப்பொழுதும் இருப்பவன், முக்காலத்திலும் இருப்பவன் நான் என்கின்ற அந்த நிஷ்கல ஆத்மாவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிச்ச பிறகு அந்த சகல ஆத்மா அழிஞ்சிடுமா அப்படின்னா அழியாது. நிஷ்கல ஆத்மா புதுசாக தோன்றுமா அப்படின்னா புதுசாக தோன்றாது. நிஷ்கல ஆத்மாவும் சகல ஆத்மாவும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இரண்டு இருப்பதை நீ பார்க்கணும். அந்த இரண்டில் ஒன்று அசையாதது, ஒன்று அசைவது, ஒன்று மாறிக்கொண்டே இருப்பது. மாறிக்கொண்டு இருப்பதனால்தான் அது கலம்ங்கிறோம், சகலம்ங்கிறோம். மாறாத பின்னணியில் இருக்கின்ற அந்த சாட்சிக்கு நிஷ்கலம். கலம்னா பிரிவு, டிவிஷன்ஸ். சகலம்னா அதில் 3 பிரிவு. அன்றாடம் நனவில் பார்க்கும் பொழுது பார்க்கிற நான், பார்க்கும் அறிவு, பார்க்கும் உலகம், இந்த 3 இருக்குது. இது கலம், திருப்புட்டி என்று சொல்கிறோம். அந்த 3 இருக்கும் பொழுதே பின்னாடி நிஷ்கலமாக சான்றும் இருக்கிறது. சான்றுனா சாட்சி. இந்த 3ஐயும் காண்பவன். இந்த 2 இணை பிரியாத 2 பறவைகள் ஒரே இடத்தில் இருக்குது. சாயுஜாம், அந்த சுபர்ணா என்று சொல்லக்கூடிய அந்த பறவைகள் 2மே
தியானத்தில் பார்க்கலாம். 2 பறவை இருக்கிறது பார்க்கலாம். ஒரு பறவை சகலமாக இருந்து கொண்டு பழம் நான் உண்கிறேன் என்று 3ஆக இருக்கிறது. இதை இன்னொரு பறவை பார்த்து கொண்டு 3ஆக பிரியாமல் 1ஆக இருக்கிறது. இப்போ 2 பார்க்குறோம். இது தோன்றி தோன்றி மறைகின்றது, இது தோன்றாமல் இருக்கின்ற சான்று சாட்சி. அப்படிப்பட்ட ஆத்மா அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. பிரஜானாம் எல்லாருடைய ஜீவர்களிலும் பலவாக விரிந்து விபவத் பலவிதமாக அது இருக்கிறது. என்ன? உடம்பு, மனசு, புலன்கள் என்று பலவாக இருக்கிறது. அது பிராணை சித்தம் சர்வம் ஓதம். ஓதம்னா நீக்கமர நிறைந்திருத்தல். துணி எடுத்துட்டோம்னா மிகப்பெரிய நீளமான ஒரு மில்லுலேருந்து வந்திருக்குது, பண்டிலில் மடித்து வச்சுருக்காங்க, சுருட்டி கடையில் அது விரித்து மீட்டர் கணக்கில் வெட்டி கொடுக்குறாங்க. அத்தனை பெரிய நீளமான 1 மைல் நீளத்தில் இருக்கக்கூடிய அந்த துணியில் முழுக்க எது ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தா நூல் தான் ஓடிக்கிட்டு. நூலை தவிர அங்கே துணின்னு ஏதாவது இருக்குதா? நூல் மட்டும்தானே இருக்குது. ஒரு நீளமான நூல், அது முன்னும் பின்னுமாக ஓடி ஊடும் பாவுமாக இருந்து துணி முழுக்க நிரம்பி இருக்குது. உண்மையில் துணினே ஒன்று கிடையாது, நூல் தான் இருக்குது. துணி முழுக்க என்ன இருக்குதுன்னு கேட்டாக்கா என்ன சொல்ல முடியும்? நூல் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய பேச்சு அப்படி இருக்குது. உண்மையில் துணி முழுக்க நூல் இல்லை, நூல் தான் அங்கே இருக்குது. முழுக்க முழுக்க நூல் தான் இருக்குது. துணிங்கிறது அது கொடுத்த வடிவத்துக்கு வச்சுருக்க நீங்கள் நாமரூபம். அப்போது இந்த சர்ம ஓதம்னாக்கா அனைத்திலும் உபாதானமாகவும் நிமித்தமாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற முழுதுமாக இருப்பது இந்த ஆத்மா தான். அதுதான் சகலமாகவும் இருக்கிறது, அதுதான் நிஷ்கலமாகவும் இருக்கிறது. அப்போ 2 இருக்குதுன்னு சொன்னீங்களே, ஆத்மா தானே 2மே அப்படின்னு கேட்டோம்னா, மறுபடியும் இது அறிவினால் இந்த சகலம் என்பதை பொய்ன்னு நினச்ச பிறகு தான் ஒன்றுன்னு கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கும் வரை அது 2 தான் உங்களுக்கு. கண்டுபிடித்த பிறகு 2ஆக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா விவகாரம்னு ஒன்று இருக்குது இல்லையா? விவகாரம் வரும்பொழுது அது 3ஆக பிரிஞ்சாகணும். நீங்கள் விவகாரம் இல்லாத போது நிஷ்கலம் ஆகிடுவீங்க. அப்போ நான் என்கின்ற அந்த ஆத்மா விவகாரத்திற்கு வரும்பொழுது சகலமாகவும், விவகாரத்திற்கு வராமல் இருக்கும் பொழுது நிஷ்கலமாகவும் இருக்குது. அப்போது நான் விவகாரத்துக்கே போகாமல் இருக்கிறேன், அப்போ தானே ஆத்மா இருக்க முடியுமா? எதுக்கு நீ அப்படி பயப்படுற? விவகாரமாக இருக்கிறது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உனக்கு என்ன கவலை? அது பயப்படுற வரைக்கும் தான் தப்பிச்சு ஓடுறதுக்காக நாம் ஆத்மாவில் குடி புகுந்துக்கணும், சரணம் அடையணும், நம்ம பிரம்மத்தில் சமரணம், கடவுளுக்குள்ளே புகுந்துக்கோங்கிறோம். நீ தானே அது நிஷ்கலம். ஏன் நிஷ்கலமாக இருக்கிறதுக்கு நீ ஆசைப்படுற? சகலமாக இருக்கிறதுக்கு பயப்படுற? சகலம் என்பது உண்மைங்கிறது நினைக்கிறதுனால. ஆனால் நிஷ்கலம் உனக்கு பயனற்றதாக இருக்கிறது. இந்த தியானத்தின் மூலம் நிஷ்கலம் தானப்பா உண்மை, இந்த சகலம் பொய், சகலமும் பொய் என்று நீ எப்பொழுது கண்டு கொண்டாயோ அப்பொழுது தான் தெரியும் இந்த சகலத்தை பற்றி பயப்பட வேண்டாம், அதில் ஓதமாக நிரம்பி இருப்பது நானே. பிராணை சித்தம், இந்த மனம் முழுக்க நூல் தான் இருக்குது. எப்படி துணி முழுக்க நூல் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது துணின்னு எதுக்கு தான் சொல்கிறீங்க? முழுக்க நூல் தானே இருக்குது அப்படி சொல்லிட்டிங்கன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? சித்தம் முழுக்க மனம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அப்படி கிடையாது. சித்தமே மனசு தான். மனதால் தான் இந்த சித்தம் முழுக்க ஆத்மா தான். இந்த ஆத்மா தான் சித்தமாக வேடமழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. அதில் யஸ்மின் பிராண பஞ்சதா, 5 விதமான பிராணங்களாகவும் வெளிப்படுகிறது. அது மனமாகவும் சேதனமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. இந்த மந்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏஷ அனுராத்மா சேதசாத் வேதித்தவ்ய. இந்த ஆத்மாவை நாம் கட்டாயம் அறிந்து கொள்ளதான் வேண்டும். ஆத்மானா நம்முடைய ஆத்மா, முக்கிய ஆத்மா, சூக்ஷ்மமான ஆத்மா. அது 5 பிராணங்களாகவும் பிரிந்து இருக்கிறது. சம்விவேஷ, நன்றாக பிரிந்து அதுக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது.
அந்த பிராணன் தான் மனமாக இருக்கிறது. பிராணை சித்தம் சர்வமோதம். இப்படி தான் எல்லா ஜீவனுக்களும் இருக்கிறது. பல ஜீவர்களாக பிரிந்திருக்கிறது இந்த ஒரு ஆத்மா என்று இந்த மந்திரம் சொல்லுது. இந்த மந்திரத்தினுடைய உள்கருத்து என்னவென்றால், ஏகமாகிய சுத்த ஞான வடிவான நிஷ்கலமான பிரிவுகளற்ற ஆத்மா அறிவு சொரூபமானது இத்தனை கோடி ஜீவர்களாக அது வேஷம் அடிந்து கொண்டிருக்கிறது. ஒரு களிமண் ஆயிரக்கணக்கான பானைகளாக வடிவம் எடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். ஆயிரக்கணக்கான பானைகளிலும் ஊடும் பாவுமாக எதிர்க்கிறது களிமண் தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம்? உண்மையில் களிமண் தான் இருக்குது, பானை இல்லை. பானை என்பது இருக்குதா இல்லையாங்கிறதே நம்ம களிமண்லேருந்து பார்த்தா தெரியாது. ரெண்டு வெளியேருந்து பார்த்தா தெரியும் களிமண் இருக்குது பானை ஆகிடுச்சுன்னுலாம் சொல்கிறோம். நீ வேறாக பிரிந்திருக்கும் பொழுது களிமண்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், நீ பானையாக இருக்கிறாங்க, நான் களிமண் தான். ஏன்னா களிமண் தன்னை விட்டு வெளியே பார்த்தா தான் பானையாக அதுக்கு தெரியும். அது தான் பானைன்னு பார்க்கணுன்னா அது ரொம்ப கஷ்டப்படணும், வெளியே போகணும். எதுக்கு அது போகணும்? பானையாக இருக்கிறேங்கிறதுக்கு அதுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிச்சு. பிறந்ததுலேருந்தே களிமண்ணுக்கு ஞானம் இருக்குது, நான் பானை அல்லன்னு. ஞானமல்லாத பானைகள் தான் சொல்லலாம், நாமெல்லாம் பல பானைகள் அப்படின்னு. எல்லா பானைகளிலும் ஓதமாக நிரம்பியிருப்பது மண் என்பது போல இந்த எல்லா மனங்களிலும் ஓதமாக நிறைந்திருப்பது ஆத்மாதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மா என்னவாக மனமாக மாறிச்சு, எதை கொண்டு மனமாக தன்னை காட்டிக்கொள்கிறது என்றால் பிராந்தி ஞானத்தினால். இந்த பிராந்தி ஞானத்தினால இந்த ஆத்மா எப்படி தெரியுதுன்னா பிராணனாக தெரிகிறது. இந்த பிராணன் பலவிதமான செயல்களை உடையது, பலவிதமான துடிப்புகளை உடையது. பலவிதமான துடிப்புகள் சொன்னால் அந்த ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறோம். அந்த ஃப்ரீக்குவன்சியில் அது துடிக்கும் பொழுது பலவிதமான வேலைகளை அது செய்யுது. ஒரு ஃப்ரீக்குவன்சியில் அது மனமாக இருக்கிறது, இன்னொரு ஃப்ரீக்குவன்சியில் அது மனதை கொண்டு அறிகின்ற அனுபவமாக இருக்கிறது, இன்னொரு ஃப்ரீக்குவன்சியில் அதுவே உலகங்களாக எண்ணங்களாக இருக்கிறது. இப்போ ஒரே பொருள் இந்த மாதிரியான ஒரு மன வஸ்து பிராணனால் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இழையும் ஒரு பிராணன். இதில் இருக்கக்கூடிய மென்மையான ஒரு இழை பிராணன். இந்த பிராணனால் செய்யப்படுகின்ற இந்த பிராணன் யாருன்னா ஆத்மா. இப்போ பிராணனாக மாறிவிட்ட அந்த ஆத்மா பலவிதமான வைப்ரேஷன்ஸில் உண்டுன்னு வச்சுங்க, ஃப்ரீக்குவன்சின்னு வச்சுக்கோ. ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இந்த பிராணன் துடிக்கும் பொழுது அறியப்படும் விஷயமாகவும், ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இந்த பகுதி துடிக்கும் பொழுது இதை அறிகின்ற அறிவாகவும், நடுவில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சி இந்த பொருட்களை எல்லாம் இது கடத்துகின்ற சாதனமாகவும் இருக்குது. அப்போ ஒரே பொருள் மூன்றாக அதுவே தெரிஞ்சுக்குது, தன்னை முடிவு கட்டிக்குது. ஏன்னா தன்னிடம் 3 இருக்குது, அதுக்கு தெரியுது. 3 ஃப்ரீக்குவன்சியும் அது உணர்கிறது. உண்மையிலே இந்த 3மே ஒரே ஆத்மா. அதை 4வதாக சொல்கிறோம். ஒன்று இந்த பகுதி, கால் பகுதி அறிகின்ற வஸ்து, இதம் விருத்தி. நீங்கள் கண் 3 காது போன்ற எல்லா புலன்கள் மூலமும் எதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ, இந்த உலகங்கிறதே இங்கே தான் இருக்குது, மனதினுடைய இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதிக்கு இதம் விருத்தின்னு சொல்கிறோம். இந்த இதம் விருத்தி என்ன பண்ணுது? புலன்கள் மூலமும் உணர்வுகள் மூலமும் என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு ஒரு பிக்சரை உண்டாக்குது. ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்னு வைங்க, அந்த சாப்பிடும் பொழுது உங்களுடைய நாக்கு, எச்சில், உங்களுடைய மனம், உணர்வு எல்லாமே அந்த உணவில் ஃபோக்கஸ் ஆகுது. அந்த உணவு உண்கின்ற அந்த அனுபவம்னு உண்டாகுது இல்லையா? அது எவ்வளோ பெருசாக வெளியே இருந்தாலும் சரி, உலகம் எவ்வளோ கோடி பெருசாக இருந்தாலும் சரி, ஆனால் மனதிற்குள்ளே இந்த பகுதியில் தான் அது நிரம்பி இருக்கிறது. இந்த பகுதியில் இப்போ டேபிளில் சாப்பிட்ற நீங்களுடைய உணவினுடைய அனுபவம் இங்கே உண்டாகுது. ரொம்ப சுலபம். இதை நீங்கள் எந்த அனுபவத்தை வேணால் வச்சுக்கலாம். உலகத்தோடு நீங்கள் உறவாடும் பொழுது அது மனதில் ஒரு பகுதியாக அது அமைகிறது. இது எப்படி இருக்குது? உலகம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும்.
இப்போ நீங்கள் சாப்பிட்றது வந்து இட்லி அப்படின்னு சொன்னால் அந்த இட்லியினுடைய சுவை இந்த இடத்துல இருக்கும். அப்போ இட்லிக்குன்னு ஒரு சுவை இருக்குதுன்னா, இட்லியில் சுவை இருக்குது இது தான் கண்டுபிடிக்கும். இட்லியில் சுவை இருக்குதுன்னு எப்படி யாருக்கு தெரியும்? இட்லி எப்படி இருக்குதோ அதே அறிகிறது. அப்போ நாம் இன்னும் இட்லின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இட்லி எப்படி இருக்கிறதோ அதே தான் மனதில் இருக்கிறது. இது பேர் ஆகாரம்னு பேர். ஆகாரம்னா நம்ம உணவு சொல்கிறோம், அதுக்கு தான் ஆகாரங்கிறோம். ஆகாரங்கிறது வடிவம்னு பேர். மனம் எதையெல்லாம் அனுபவிக்கிறதோ அதன் ரூபமாக அது மாறிவிடுகிறது. அப்போ தற்காலிகமாக இந்த மனதினுடைய ஒரு பகுதி அனுபவிக்கின்ற அனுபவங்களுக்கு ஏற்றபடி மாறிவிடுகிறது. ஒரு பொருளை யானையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னுடைய யானை என்ற வடிவத்தில் இது அடங்கிடும். எப்பேற்பட்ட பெரிய யானையாக இருந்தாலும் உங்கள் தலைக்குள்ளே மனசுக்குள்ளே அது வந்து இவ்வளோ சைஸாக இருக்கும். இங்கே வந்து இவ்வளோ தான் அடங்கணும். இதுதான் அனுர ஆத்மா. இந்த அனுர ஆத்மா எந்த பொருளை எல்லாம் அனுபவிக்கிறதோ அந்த பொருளை அது எடுத்துக்கொள்கிறது. இது எடுத்துக்கொண்ட பிறகு இந்த பகுதியான மனம் எதை பார்க்குது? இதைத்தானே பார்க்குது, உலகத்தையாக பார்க்குது. இந்த பறிகின்ற மனம் இந்த இதம் விருத்தியை உலகம் என்று அது முடிவு செய்கிறது. அதுக்கு வேற என்ன வழி சொல்லுங்கள்? உண்மையிலே வெளியே இருக்கிறதெல்லாம் உள்ளே வந்த பிறகு நம்ம ரெண்டாம் பட்சமாக பார்க்கிறோன்னு தெரியாது. பிரத்யட்சமாக நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லுது. ஆனால் உண்மையிலே அது வந்து அனுமானமாக தான் அனுபவிக்கிறது. அது என்னவாகவோ உள்ளே கொடுக்கப்பட்ட பிறகு தான் அதை அனுபவிக்கிறது. அப்போது இந்த பகுதி முழுக்க உலகம், இந்த பகுதிக்கு அறிபவன். நடுவில் இருக்குது என்னென்ன? இது ஒரு ஜங்ஷன். இந்த உணர்வுகளை உணர்வு ரீதியாக இன்ப துன்பங்களாக மாற்றி தருகின்ற ஒரு பகுதி. இது வருகுது, ஓ நல்லா இருக்கே இந்த இட்லிக்கு சாம்பார் அப்படின்னு சொல்லுச்சுன்னு சொன்னால் இந்த உணர்வு பகுதியை இது உணர்வாக மாற்றி இந்த அறிவுக்கு தருகிறது. இந்த பகுதி என்ன பண்ணுது? ரொம்ப ரொம்ப மோசமான பகுதி. இதுதான் விருப்பெருப்புகளுக்கு காரணம். இது எது நடந்தாலும் அது எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து பிடிக்கிறது அப்படின்னு சொல்லும். இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நடுவில் இருக்கிற பகுதி ஏதாவது சொல்லிச்சுன்னு சொன்னால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இது வந்து முடிவெடுக்கும். அப்போ புத்தியாகவும் இருக்கின்ற இந்த பகுதி இங்கே நடுவில் இருக்கக்கூடிய உணர்வு மயமான மனமாகவும் இது புலன்கள் வடிவெடுக்கின்ற மனதனுடைய விருத்திகளாகவும் பார்க்குறோம். அப்போது இது விருத்திகள் முழுக்க முழுக்க ஆகார விருத்தி, விஷய விருத்தி. நடுவில் இருப்பது விஷய விருத்திக்கு உண்டான சுகதுக்க அனுபவங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மனம் அறிபவன், இதுதான் ஆத்மாவினுடைய சிதாபாசன். இப்போ சிதாபாசன் என்று சொல்வது யாருன்னா முழுக்க முழுக்கவே ஆத்மா தான். இந்த ஆத்மா 3 வேஷம் போடுது. இதுதான் சகலம்னு பேர். இந்த 3 வேஷத்தில் ஒரு வேஷம் உலக வேஷம், இன்னொன்று உணர்வு வேஷம், மூன்றாவது கர்த்தா போக்தா வேஷம், நான் அனுபவிப்பவன் செய்பவங்கிற வேஷம். இந்த கர்த்தா போக்தா என்ற பகுதி தான் சிதாபாசனாக நாம் சொல்கிறோம். உண்மையில் இது மட்டுமில்லை, இது முழுக்கவே சிதாபாசன் தான். ஒரு விளக்கவாறு உரைக்காக உங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மனதை இப்படி நாம் வந்து உதாரணப்படுத்தி சொல்கிறோம். இந்த 3ஐயும் இந்த பொருளை வைத்து காட்டுவது போல நீங்கள் உங்கள் தியானத்தில் பார்க்கணும். உங்களால் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது 3ஐயும் பார்க்கின்ற நீங்கள் தான் இந்த 3லும் இருக்கிறீங்க. 3லும் ஓதமாக இருப்பது எது? ஆத்மா தானே. இப்போ அந்த சுத்தமான ஆத்மா, விசுத்த ஏஷ ஆத்மா விபவத் பலவாக ஜீவர்களிடம் பிரஜானம் ஜீவர்களிடத்திலே தோன்றுகிறது. எப்படி? ஒரே ஆத்மா ஓதம் பிராணனாக மனம் என்ற வடிவத்தை எடுத்து பிராணைச்சித்தம் சர்வமோதம் பஞ்சதா 5ஆக பிரிந்து விவேஷ அதுக்குள்ளே புகுந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறது. இதை நல்ல இந்த ஏஷ அனுராத்மா சேதசா இது வந்து வேற. இப்படிப்பட்டதை நாம் தியானம்னு சொன்னல முன் மந்திரத்தில், இந்த தியானத்தில் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதித்தவ்ய தியானம், தியாயமானம் வேதித்தவ்ய, தியானத்தின் மூலம் இவ்வாறு நீ அறிந்து கொள். ஓ, இந்த மனதில் இருக்கின்ற இந்த விஷய விருத்தி அல்லது இதம் விருத்தி அல்லது அதுக்கு பின்னாடி இருந்து அதை அனுபவிக்கின்ற சிதாபாசனது அகம் விருத்தி,
ஆகிய மூன்றுமே ஒரே பிராணனால் ஆக்கப்பட்டது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த மனம் என்கின்ற ஒரு பொருள் ஒரு பாதி சாக்கர் பால் மாதிரி இருக்கு. இவருக்கு என்ன பேர் கொடுப்போம்? சிதாபாசன், அகம் விருத்தி, விருத்தின்னு பேசும்போது அகம் விருத்தின்வோம். இவன் என்னவா சிதாபாசன் அகம் விருத்தி என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தா, கர்த்தா, செய்பவன், போக்தா. ஸோ இந்த பகுதி அகம் விருத்தி என்பது பதிலாக இங்கே என்ன பண்ணணும்? இதம் விருத்தி அப்படின்னு பண்ணணும். இவன் சிதாபாசம் சொல்ல முடியாது. ஏன்னா இவன் அறிகின்ற பொருள் அப்படின்னால விஷயங்கள்னு சொல்லணும், உலகம்னு சொல்லணும். இப்போ உலக விஷயம் அது இதம் விருத்தின்னு வரும்போது சொல்கிறோம். இது கர்த்தா போக்தான்னு பார்க்கும்போது என்ன சொல்ல முடியும்? இது செயலுவதுக்கு இருக்கின்ற ஒரு கருவி ஆகிடும், போக்தாவுக்குன்ற கருவி ஆகிடுது. அப்படி அது கருவிகளாக மாறுவதனால இது கர்த்தா பயலா இது கருவியாக இருக்கும், கருவியும் காரணமுமாக இருக்கிறது. இது கருவி காரணம், இது கர்த்தா போக்தா, இது அகம் விருத்தி, இது விதம் விருத்தி. இவர் யார் நடுவில்? ஒரு இன்டர்ஃபேஸ் இதுவும் இருக்குது. ஏனால் இந்த விருத்திகளை இவர் தான் குவாலிட்டி கொடுக்குறார், குவாலிஃபை பண்ணுது. இந்த குவாலிஃபை பண்ணுகிறது இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், அப்படி என்று இந்த மூன்றையும் இந்த பகுதியை இதுதான் குவாலிட்டி பண்ணுது. இப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ரப்பர் ஸ்டாம்ப் குத்திடுவோம், வெற்றி அப்படின்னு சொல்லும். இவர் ஒரே சிரிப்பார், போக்தா ஆனந்தப்படுவார். இது தோல்வி அப்படின்னு போனோன்னே போக்தா உடனடியே முகத்தை தொங்க போட்டுருவார். இது இன்பம்னு சொல்லுவார். இவருக்கு மேலும் மேலும் வேணும் வேணும் அப்படின்னு இந்த இன்டர்ஃபேருக்கு சொல்லுவார். இவர் இன்டர்ஃபேஸ் மறுபடியும் இவர்கிட்ட போய் கருவிகரணத்தை போய் இன்னும் வாங்கு, பர்ச்சேஸ் பண்ணு, இன்னும் கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லும். அப்போது இந்த கர்த்தா போக்தாவுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் தான் லேபலிங் பிளேஸ், இது ரேட்டிங் பண்ணுற இடம். இது கொடுக்குற ரேட்டை வச்சு தான் பண்ணுது. இந்த ரேட்டு தப்பாக பண்ணுறது போனாக்கா மோகம்னு பேர். இந்த ரேட் எல்லாமே கழிவு கடைசியில் போச்சுன்னா சோகம்னு பேர். இப்போ இந்த ரேட்டு தான் சோகம்னு ஒன்று ரேட்டிங் கொடுத்துட்டு அதுவே மோகமாக மாற்றுகிறது. இப்போ சோக மோகங்களெல்லாம் இந்த இடத்துல உண்டாகின்ற ஒரு துன்பம். சரி, இந்த மூன்றுன்னு சொல்கிறீங்களே, இது மூன்றுமே ஒரு பொருள், பிராணை. பிராணன் தான் இந்த மூன்று. பிராணங்கிறது என்ன? மென்மையான குழாய்களாலான நாடிகள்னு சொன்னேன். இந்த நாடியும் பிராணனும் எதிலேருந்து வந்துச்சுன்னா ஆத்மா தான். அப்போது இதம் விருத்தி ஆத்மா, அகம் விருத்தி ஆத்மா, கர்த்தா போக்தா ஆத்மா, சிதாபாசன ஆத்மா. இங்கே இருக்கின்ற இன்டர்ஃபேஸ் சொல்லக்கூடிய சுகதுக்கம், இன்ப துன்பம் போன்ற அந்த அனுபவங்கள், இதெல்லாம் வெறும் விஷயங்கள் அனுபவமாகி அனுபவிப்பனுக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த அனுபவன் மறுபடியும் இந்த விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது அவன் கர்த்தாவாகவும் அனுபவிக்கும் போது போக்தாவும் ஆகிறான். இது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது தியானத்தில் கண்டுபிடிச்ச பிறகு என்ன முடிவு பண்ண போகிறீங்க? இந்த மூன்றுமாக வேஷம் போடுறது யாருன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த சகலமாக இருப்பவன் நானே. நான் எப்படிப்பட்டவன்? நான் நிஷ்கலம்,
நான் கலைகளற்றவன். நான் கலைகளற்றவன், ஆனால் கலைகள் என் மீது காணப்படுகின்றன. அது குறித்து நான் எதுக்கு வருத்தப்படணும்? நான் நிஷ்கலமாக என்பது தெரிந்த பிறகு என் மீது மற்றவர்கள் பார்க்கிறார்கள், மற்றவர்கள் 3 இருக்கிறது 4 இருக்கிறதுன்னு எத்தனை பன்மை சொன்னாலும் எனக்கு அதை பற்றி எந்த விதமான இடர்பாடும் இல்லை, எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எப்பொழுதும் நான் நிஷ்கலமாக மாற வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அதனால் சகலமாகின்றது பற்றி எனக்கு கவலை இல்லை. சகலமாகிடுவேனே என்ற பயம் இருந்தால் தானே நிஷ்கலம் போயிடுமோன்ற அச்சம் வரும். நீ நிஷ்கலம் என்பதில் உறுதி ஆகிட்டேன்னு வச்சுன்னா சகலமாக இருக்கிறதுக்கு உனக்கு என்ன கவலை, உனக்கு என்ன கஷ்டம்? எந்த வேஷம் போட சொல்கிறீங்க சொல்லுங்கள் சார், நான் வேஷம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதில் என்ன இந்த ஆண் வேஷம், பெண் வேஷம், பணக்கார வேஷம், ஏழை வேஷம், எந்த வேஷம் வேணாலும் நான் வேஷம் கட்டுவேன். ஏனென்றால் நான் நிர்விசேஷ ஆத்மா, எந்த வேஷங்களும் இல்லாதவன் இருப்பான். ஆனால் எல்லா சத்துக்குள்ளேயும் நான் தான் போய் வந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் சம்விவேஷ, எல்லாவற்றிலும் உள்ளே புகுந்து வாழ்பவன். விவேஷ என்றால் பிரவேசித்தல். வேஷம் என்றால் நாம் வேஷம் சொல்கிறோம் இல்லையா, உண்மையிலே அதில் நம்ம பிரவேசிக்கிறோன்னு அர்த்தம். ஏன் வேஷம்னு பேர் வச்சுருக்கிறோம்? ஏன்னா நீ அதில் பிரவேசிக்கிறீங்க. வேஷம் நீங்கள் பிரவேசிக்காமல் இருக்குமா? ஒரு கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு உள்ள அவர் அந்த வேஷத்தில் பிரவேசிக்கலைன்னா அந்த வேஷத்துக்கு என்ன வேலை? அது மேக்கப் ரூமில் சும்மா தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆடையும் கிரீடமும் புல்லாங்குழமாக தான் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து போட்ட பிறகு அதுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கணுமா இல்லையா? அப்போ வேஷத்துக்குள்ளே யார் பிரவேசிக்கிறது? ஆத்மா. இந்த சகலமாக இருக்கின்ற இந்த 3லும் யார் பிரவேசிக்கிறது? நீங்கள் தானே. உங்களுக்கு என்ன பயம்? எங்கே பிரவேசிக்கிறீங்க நீங்கள்? ஒருவேளை பாடைஞ்ச பங்களாக்குள்ளே பிரவேசம்னா பயம் வரலாம். நீங்கள் பிரவேசிக்கிறது உங்களுடைய சொந்த உடம்புக்குள்ளே, உங்கள் மனசுக்குள்ளேயே. நீங்கள் சிருஷ்டி பண்ணக்கூடியது, உங்களால் ஆக்கப்படுகின்ற மனதிற்குள்ளே பிரவேசம் பண்ணுறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்த உண்மை தெரியணும். பிரவேசிப்பது நான், பிரவேசிக்கின்ற இந்த பங்களா அல்லது இந்த மாளிகை, இது என்னால் கட்டப்பட்டு என்னால் வேடமணிக்கப்பட்டு இங்கே நான் வாழ்பவனாக விவகாரத்துக்கு வருகிறேன். நான் பங்களாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன்னா விவகாரம். ஆனால் இந்த பங்களாவே நான் என்று அமைதியாக இருந்து விட்டால், விவகாரத்துக்கு வரலன்னு சொன்னால் நான் நிஷ்கலம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஆழமான பொருள். பத்தாவது மந்திரம். யம் யம் லோகம் மனசா சம்விபாதி விசுத்த சத்வ காமயதே யாம்ஷ காமான் தம் தம் லோகம் ஜயதே தாம்ஷ காமான் தஸ்மாத் ஆத்மஜ்ஞம் ஹி அர்ச்சயேத் பூதி காமா. சரி, ஆத்மஜ்ஞம் என்றால் ஆத்ம ஞானி. இவ்விதம் நீங்கள் இப்பொழுது இந்த வகுப்பிலே கேட்டு தெரிந்து கொண்டால் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், ஆத்மாவும் மனமும் 2 பொருள் அல்ல, ஒரே பொருள். மனம் ஆத்மா, ஆனால் ஆத்மா மனம் அல்ல. வேஷம் அந்த நடிகர், ஆனால் நடிகர் வேஷம் அல்ல. இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மா மனம் அல்ல, நடிகர் வேஷம் அல்ல. ஆனால் வேஷம் நடிகர், மனம் ஆத்மா. மனம் ஆத்மா, ஆனால் ஆத்மா மனமா என்றால் கிடையாது. இது நம்ம எடுத்து, இதுதான் தெளிவு. இந்த தெளிவு வந்துடணும். இந்த தெளிவு உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால், எது குறித்தும் உங்கள் மனம் குறித்து பயம் இல்லைன்னு சொன்னால், நீங்கள் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? உங்கள் மனம் தானே உங்களை பயம் மறுத்துறது. உங்களுக்கு பயம் இருக்குதுன்னு சொன்னால் மனசில் தானே பயம் இருக்குது. நீங்கள் மனசை கண்டு தான் பயப்படுறீங்க. ரொம்ப வெட்கக்கடாது. உண்மையிலே உலகத்தை கண்டு நீங்கள் பயப்படுறதுன்னு சொல்கிறது உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்த பிறகு மனதை கண்டு தான் நீங்கள் பயப்படுறீங்க. அடக்கடவுளே, மனசே நான் தானே. கடவுளை எவ்வளோ பயம் வந்தாலும் நீங்கள் எப்படி என்ன சொல்கிறீங்க? முழிச்சிட்ட பிறகு இது மனசில் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்க.
இந்த உலகமும் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மனசில் தானே ஏற்படுது. இப்போ மனசை கொண்டு தான் நம்ம பயப்பட போகிறோம். இந்த மனசுக்குள்ளே தானே வெற்றி, தோல்வி, ஜெயம், விஜயம் என்றதெல்லாம் நீங்கள் முத்திர குத்துறீங்க. இதெல்லாம் உங்களுடைய அனுபவத்தினால் நீங்களே கண்டுபிடித்து கொண்ட ஒரு முறை. இப்பொழுது ஆத்ம ஞானத்தினால் ஆத்மஜம். அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்ட? ஆத்மஜம் என்ற யார் என்றால் மனம்தான் ஆத்மா, ஆனால் ஆத்மா மனம் அல்ல என்று தெரிந்து கொண்டவன். அவன் பூதிகாமா. இந்த உலகத்திலே யாரெல்லாம் இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும் ஆசைப்பட்டு இருக்கிறாங்களே சகல மனிதர்களும், அவங்கெல்லாம் அர்ச்சையே, இந்த ஞானியை சென்று அர்ச்சனை செய்து பலன் பெறணும். அவன் கடவுளுக்கு சமம். தஸ்மாத், எனவே ஜனங்களே, உங்களுக்கு பூதிகாமா, உங்களுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேற்றி கொள்ளணும். நீங்கள் ஆசைப்படுறீங்களே, எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பெறணும், வீடு கட்டணும், வேலை கிடைக்கணும், இன்பம் அனுபவிக்கணும், இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களே பூதிகாமா. அப்படிப்பட்ட பூதிகாமர்களே, கோதேரன் வர்ஷிப், அந்த ஆத்ம ஞானத்தை அர்ச்சையேத். இதுக்காக குருன்னு காலில் கீழே விழுந்து எனக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு கேட்காதீங்க. இந்த ஆத்ம ஞானத்துக்கிட்ட கேளுங்க. இந்த மனம் யாரை கேட்கணும்? ஆத்மாவை தான் கேட்கணும். ஆத்மானு தானே அறிந்த பிறகு இது போய் என்ன கேட்கும்? கேட்காது இல்லையா? அப்படிப்பட்டவன் ஆத்ம ஞானி. அவனை இந்த உலக ஜனங்கள் அவனை அர்ச்சிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஆத்மஜன் என்ன செய்கிறான்? தம் தம் லோகம் ஜெயத்தே தாம்ச காமான். அந்த உலகத்தையும் அனுபவிக்கிறான். அங்கே இருக்கின்ற தாம் ச காமான் என்றால் அங்கு இருக்கின்ற ஆசை பொருள்களும் அனுபவ பொருள்களையும் அவன் அனுபவிக்கிறான். யார்? இந்த ஆத்ம ஞானி. தம் தம் எந்தெந்த உலகத்தில் என்னென்ன சுகம் இருக்கிறதோ, இந்த உலகத்திலே என்னென்ன சுகம் இருக்கிறதோ, அல்லது உலகம் போல எத்தனை கோடி உலகங்கள் இருக்கிறதோ, தம் தம் அந்த உலகத்திலே தாம்ச அந்தந்த இன்பப் பொருள்களை அவன் வெற்றி கொள்கிறான். ஜெயதே அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் இங்கெங்கேயோ உட்காந்துட்டு இருக்கார் மரத்து கீழே. அவர் அந்த உலகத்தில் போய் ஆட்சி செய்தார், இந்த உலகத்தை அனுபவிச்சார்னு சொல்கிறாங்களே. அவர் அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனையும் நானே தான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டார். அனைத்து பிரபஞ்சமுமே ஆத்மா என்று தெரிந்து கொண்டவன் இந்த பிரபஞ்சத்திற்கிற எல்லா உலகத்துக்கும் அவனுக்கு தானே சொந்தம். அது எப்படி அவன் அனுபவிக்கணும்? தானே அதுவாக இருக்கும்போது என்ன அனுபவம் தேவைப்படுது? தான் அதுவும் இல்லாத போது தான் அனுபவிக்கணும். இந்த குலோப் ஜாமுனும் இந்த ரசகுல்லாவும் நான் இல்லைன்றதுனால அனுபவிக்கிறீங்க. நீங்கள் நான் தானே எப்படி அனுபவிப்பீங்க அதை? அப்போ ஞானி ஒருவன் சர்வ லோகங்களும் தானே என்று தெரிந்த பிறகு அங்கு இருக்கின்ற உயிரினங்களை எல்லாம் அனுபவிக்கிறதோ அந்த உயிரின வேடங்களிலே நான் தான் அனுபவிக்கிறேன் என்று அறிந்து கொண்டவன் எதற்காக எந்த லோகத்துக்கு செல்வான்? அதனால் அவன் அனைத்து லோகங்களையும் அனைத்து லோக இன்பங்களையும் வெற்றி கொண்டு விட்டான். என்னங்க அது? இந்த இடத்த பூமியில் உட்காந்துட்டு இந்த கிளாஸை கேட்டுட்டு ஒருத்தன் உலகத்தையே ஜெயிச்சினான்னு சொல்கிறாங்க. உலகம் வேணும்னா சொல்லிட்டு போகிறோம். ஆனால் உனக்கு தெரியும், நீ உலகத்தை வென்று விட்டாய், உலகத்தை கொன்று விட்டாய். எப்படி கொண்டுட்ட? இந்த உலகத்தினால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உன்னுடைய சந்தோஷத்தை அதிக பெறுவதற்கு இந்த உலகத்தில் ஒரு பொருள் கூட இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உன்னுடைய மன நிறைவை குலைப்பதற்கோ மனநிறைவை அதிகப்படுத்துவதற்கோ இந்த பூமியிலையோ இல்லை வேறு பூமியிலோ எந்த ஒரு பொருளுக்கும் அருகதை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் கண் முன்னாடி எது நின்றாலும் தள்ளிச்செல், நானே அதுவாக இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்கிறாய். எந்த பொருள் எங்கே வந்தாலும் உன்னுடைய மனசுக்குள்ள ஒரு விருத்தியாக வந்த பிறகு தானே உனக்கு தெரிய போகுது. அந்த விருத்திகள் முன்னின்மையும் பின்னின்மையும் இப்பொழுது இருக்கின்ற நிகழ்வின்மையும் இல்லாத ஒரு பொருளை நான் எப்படி ஒரு பொருள்னு சொல்வேன்? பொருளில்லாத பொருளை பொருள்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவரே சொல்கிறார், பொருளில்லாத பொருளை பொருள் என்று சொல்லுவது தான் முட்டாள்தனங்கிறார். அறியாமை. பொருளில்லாத பொருளை பொருள் என்று பொருட்படுத்துகின்றனரே, அப்படிப்படுவனுக்கு அவனுக்கு இந்த எந்த பொருள் தான் ஆகும். இருந்தாலும் அவன் இந்த பேச்சு சொல்கிறாங்க, அந்த ஆத்மஞானி எந்தெந்த லோகங்கள் இருக்கிறதோ அந்தந்த தாம்ச காமான், அங்கு என்னெல்லாம் இன்பம் இருக்குமோ அவை அத்தனையும் அவன் வென்று விட்டான். எம் எம் லோகம் மனசா சம்விபாதி விசுத்த சத்வ காமயத்தே யாம்ச காமான். எவன் ஒருவன் மனசால் இந்த உலகம் முழுக்க நானே வியாபித்திருக்கிறேன்,
என்னால் தாங்கப்படுகிறது, என்னால் சிருஷ்டி செய்யப்பட்ட என்னால் தாங்கப்பட்டு அனைத்து ஜீவர்களும் உலகங்களும் இருக்கின்றன என்று அறிந்து கொண்டானோ அவன் அந்த சுத்தமான மனசால் விசுத்த சுத்வ, அந்த விசுத்த தூய்மை அடைந்த மனம், தூய்மை அடைந்துன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்கிற மனம்தான் தூய்மை அடைந்த மனம். வேண்டும் வேண்டுங்கிற மனம் எப்பொழுதுமே புண்ணு அரிக்கிறது, எப்போ சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அரிப்பே நிற்காது. அது வேண்டும் வேண்டும் வேண்டும். இந்த பாடல்கள் பாடும்பொழுது பின்னாடி தம்பூரா வாசிக்கிறவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க சுருதி பிடிக்கிறவங்க, சரியாக பிடிமா சுருதிப்பாங்க. அது சொல்ல சா பா சா சா பா சா அப்படின்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த சா பா சா சஜ்ஜமம் பஞ்சமம் மேலே இருக்கக்கூடிய இன்னொரு சஜ்ஜமம், இதுக்குள்ளேயே தான் இந்த ஒரு பாடணும். இவருடைய ராகங்களும் எல்லா ராகங்களும் இந்த சுருதிக்குள்ளே அடங்கணும். அப்போ தான் அவருக்கு வெற்றி. அப்படிங்கிறதுனால அந்த சுருதி பொட்டி எப்பொழுதுமே டொயிங் டொயிங்னு ஏகத்தான் பேர். சில பேர் கையில் ஏகத்தான் ஒரு கம்பி மட்டும் வச்சுட்டு தட்டிட்டு வருவாங்க. அது எப்பொழுதும் எனக்கு டொயிங் டொயிங் டொயிங்னு சொல்லிகிட்டே ஓயாமல் இருக்கும். இந்த மனமும் எப்பொழுதும் ஓயாமல் வேண்டும் 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 வேண்டும்னு தான் இருக்கும். பரபரன்னு இருக்கும். காது கண் நாக்கு எல்லாம் பரபரன்னு என்ன வேண்டும் வேண்டும் வேண்டும். கண் இன்னும் வேண்டும்னு காட்சியை தேடும், காது இன்னும் வேண்டும்னு காதை கூர்மையாக கேட்கும், நாக்கு இன்னும் வேண்டும் வேண்டும்னு கேட்கும், கை விரல்களெல்லாம் ஸ்பரிசத்திற்காக வேண்டும் வேண்டும் தொட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி வேண்டும் வேண்டும்ன்று ஓயாமல் அந்த சப்தம் இருக்குதே, அது ஓய்ந்துடும். அந்த ஓய்ந்த மனசு தான் விசுத்த சத்துவம். இந்த மனதாலேயே சிருஷ்டி செய்யப்பட்டு பலவாக தெரிகின்ற மனசா சம்விபாதி எம் லோகம். இது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எந்த உலகங்களெல்லாம் இருக்கிறதெல்லாம் மனசா சம்விபாதி, மனதால் கற்பிக்கப்பட்டவை தான். இந்த சுத்த சத்துவம் வேண்டும் வேண்டுங்கிற இந்த ஓயாத சப்தத்தை மௌனமாக்கி விட்டது போல் அவன் யாம்ச காமான், அந்த எந்தெந்த உலகத்தில் இருக்கிற அந்தந்த காமங்களை எல்லாம் காமயத்தை அனுபவித்து விடுகிறான் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது? ஒருவன் மனதை சுத்தம் செய்து கொண்டாலே போதும், அவன் சர்வ லோகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆசைகளும் அடைந்து விட்டவன் ஆயிட்டான், சுத்தம் பண்ணிட்டானே. வேண்டும் வேண்டுன்ற சப்தமே இங்கே இல்லை. வேண்டுங்கிற சப்தமே ஓய்ந்து போன பிறகு அந்த வீடு சுத்தமாக இருக்கு. இல்லை வேண்டும் வேண்டுங்கிற சப்தம் இருக்கும்போது என்னாகும்? அந்த வீடு முழுக்க குப்பை சேருது. இதெல்லாம் என்னென்ன வாங்கி வச்சுருக்க சார் வேணும்னு, வாங்கி வச்சுருக்க சார் வேணும், வாங்கி வச்சுருக்கேன் சார் வேண்டும் 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 என்று இந்த பரிக்கிரகம் சேர்த்து குவிச்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லாமே இந்த மூளையில் தான் குவிச்சிட்டாங்க, இந்த மனசில் தான் குவிச்சு வச்சுருக்காங்க. வீடு முழுக்கும் குவிஞ்சிருக்குது, மனசுக்குள்ளே குவிஞ்சிருக்கிறது. யார் வீட்லையாவது குப்பை நிறைய இருக்குதுன்னா உண்மையிலே அவங்க மனசில் அதெல்லாம் குவிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அத்தனையும் குவித்து கொண்டிருக்கின்ற போது இதெல்லாம் வேண்டுங்கிறத மட்டும் நீக்கிட்ட பிறகு இந்த மனம் சர்வ லோகத்திற்கும் விரிந்து விடுகிறது. எல்லா லோகத்திலும் அவன் நினைத்த நேரத்திலே அந்த லோகத்தில் இருப்பான், நினைத்த பொருளை அங்கே அனுபவிப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனதை அவன் அடைகிறான் அப்படின்னு இது சொல்லுது. அதனால் நாம் சொர்க்கலோகம் போய் தேவேந்திரனோட இப்போவே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இந்த தியானம்லாம் செய்யக்கூடாது. முன்பகுதி அப்படி தான் சொல்லுது. ஆனால் அவன் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் வெற்றி பெற்று விட்டானப்பா, இனிமேல் எதுக்கு போக போகிறான்? வெற்றி பெற்ற சாம்ராஜ்யத்தை எதுக்கு போய் பார்ப்பா? அவன் இங்கே இருந்துகிட்டே அவன் சொல்லுவான் அது என்னுடையது அப்படின்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு தூய மனநிலையை இப்போ மறுபடியும் இது சாதனத்தை தான் நான் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட சர்வலோகத்தையும் வென்றுவிட்ட, வேண்டாம் என்று சொன்னதாலே வென்று விட்டான். வேணும்னு சொன்னதுனால தானே வெல்ல வேண்டிய காரணம் இருக்குது. ஒருத்தர் வெல்ல வேண்டியதுக்கு என்ன காரணம்? அவன் வேண்டுங்கிறதுனால தானே. இன்னும் வேண்டான்னு சொன்னாலும் வெல்ல வேண்டிய காரணம் இல்லை, அப்போ ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். எதை வேண்டான்னு சொல்லிட்டானோ அந்த பொருளை அவன் ஜெயிச்சிட்டான். மதுவை வேண்டான்னு சொல்லிட்டானா மதுவை ஜெயிச்சிட்டான். பெண்ணை வேண்டான்னு சொன்னானா காமத்தை ஜெயிச்சிட்டான். இந்த மண்ணை வேண்டான்னு சொல்லிட்டான்னு சொன்னான் அவன் மண்ணையும் ஜெயிச்சிட்டான். அப்புறம் ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவனை தோற்கடிக்க யாரால முடியும்? அவன் ஜெயிக்கவே வேண்டாம், அவன் படைக்கலமே எடுக்க வேண்டாம், அவனை தோற்கடிக்கவே எவனுமே இல்லை. ஏன்னா எல்லாரும் இவன் தான். அப்படிப்பட்ட அந்த ஆத்ம ஞானியை
யாரெல்லாம் இந்த உலகத்தில் சென்று அனுபவிக்க நினைக்கிறீங்களோ போய் அவனை அர்ச்சனை செய்யுங்கள். பூதிகாமா அர்ச்சையே அவனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி சொன்னதுனால எங்கேயாவது இந்த மாதிரி குரு கிடைப்பாரா ஆத்ம ஞானின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்காதீங்க. அந்த ஆத்ம ஞானத்தை கேளுங்கன்னு அர்த்தம். அர்ச்சனை செய்து பாராட்டி புகழ்ந்து அவருக்கு சேவை செய்து இந்த ஆத்ம ஞானத்தை, இந்த சாம்ராஜ்யத்தை நீங்களும் ஆளுங்கள் என்று இந்த மந்திரம் சொல்லுகிறது. அடுத்த வகுப்பில் நாம் மீண்டும் முண்டகோபனிஷத்தினுடைய இன்னொரு கண்டம் பாங்கி இருக்கிறது. அந்த கண்டம் முழுக்க முழுக்க ஆத்மஸ்வரூபம், ஆத்ம சாதனம், ஆத்ம பலன், இந்த மூன்றையும் அது சொல்லும். ஆத்மஸ்வரூபம், ஆத்ம சாதனம், ஆத்ம பலம். அப்புறம் இந்த ஆத்ம ஞானத்தை யாருக்கு கொடுக்கலாம், இந்த ஆத்ம ஞானத்தை பெற்றதனுடைய விளைவுகள் என்னென்ன என்பதை அது நிறைவுரையாக சொல்லும். அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம், அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः.